இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காலிஃப்ளவரை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிடுங்க. இந்த உப்பு சேர்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க. இந்த காலிஃப்ளவரில் உப்பு நல்லா சேரட்டும். அதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா சேர்ந்த மாதிரி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் போல் தான் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு காலிஃப்ளவருக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வேறு எந்த காரத்தூளும் சேர்க்கல. நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகோட காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பெப்பர் ஃப்ரை வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.